நான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பேங்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணப்போ ரீனா மேமோட இங்கிலீஷ் வீடியோஸ் தான் பார்த்தேன். நீங்கான மூமெண்ட் எனக்கு நான் பதட்டப்படும் போது நீங்கள் தோல்ல கை போட்டு அப்ரிசியேஷனும் கொடுத்தீங்க, சஜஷனும் கொடுத்தீங்க. அவங்க சொல்கிற விஷயம்லாம் ரொம்ப சின்னது விஷயமா தான் இருக்கும். ட்ரூவாக இருக்குது அப்படின்றது இங்கே ஃபீல் பண்ண முடியுது. தங்கச்சி அவங்களோட இங்கிலீஷ் கோர்ஸ்லாம் வேணும்னு சொல்லி வீட்டில் இங்கே அடம்பிடிச்சு வாங்கிடுச்சு. எனக்கு வந்து இங்கிலீஷ் வச்சே கிளியரா இருக்கீங்க. ஒரு 3 o'clock எஞ்சி 5 o'clock வரைக்கும் கண்டிப்பாக படிப்பேன். அண்ணனோட அந்த 100 DAs எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. குவான்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா உங்கள் மேரத்தான் பார்த்தாலே போதும் சார். மேமோட எரர் முக்கியமாக, மேம் தான் எரர் டாப். அதே மாதிரி அந்த சமாளிச்சிருக்கீங்க. அதான் ஸோ ஹாய் ஆல். எப்பயுமே நம்ம வந்து ஒரு ஆளை வச்சு தான் ஒரு இன்டர்வியூ மாதிரி எடுப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சுற்றி கிளியர் பண்ண IBBSPயோட ஆஸ்பிரன்ஸ் இருக்காங்க. இப்போ இவங்க வந்து நம்ம சக்ஸஸ் மீட்டுக்கு வந்திருக்காங்க. சரி, ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 2 நிமிஷம் பேசலாம் அப்படின்னு நம்ம பேச போகிறோம். ஸோ உங்கள்ட்ட ரேண்டமாக ஒரு ரேபிட் ஃபயராக கேட்டுக்கலாம். ஸோ ஹாய், உங்கள் நேம்? என் பேர் நிஷாந்தினி, திருவாரூர் டிஸ்ட்ரிக்ட்லேருந்து வரேன். ஓகே, என்ன எக்ஸாம் கிராக் பண்ணிருக்கீங்க? IBBSPO இந்தியன் பேங்க் கிடச்சிருக்கு. ஓகே, சூப்பர். எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? நான் காலேஜ் செகண்ட் இயர் படிக்கிறப்பே நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன் எனக்கு பேங்கிங் தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் அப்போ செமஸ்டர் லீவ்லேருந்தே நான் ஒவ்வொரு டைமும் யூடியூப்பில் வீடியோஸ் பார்த்துட்டே இருப்பேன். ஸோ அப்போலேருந்தே நான் அண்ணனோட வீடியோஸ்லாம் ரொம்ப ஃபாலோ பண்ணுறேன். ஸோ அப்போ நான் பேசிக்ஸ் கொஞ்சம் வந்துட்டு ஸ்ட்ராங் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் ஒரு 2 years கண்டினியூஸாக ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அப்போ ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம் மூலியமாக தான் நான் அண்ணனை நேராக பார்த்து பேச சான்ஸ் கிடச்சிச்சு. ஸோ அப்போ அதுக்கப்புறம் அண்ணனோட ப்ராஜெக்ட் K10 செஷன்ஸ் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அண்ணனோட அந்த 100 DAs எனக்கு அதெல்லாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ ஏன்னா எனக்குலாம் DA எனக்கு சுத்தமாக வராது. ப்ரிலிம்ஸ் போட்டுருவேன், பட் மெயின்ஸ் எனக்கு கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அண்ணன் அந்த ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருப்பாங்க, இந்த 100 DA முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வரும்னா ஒரு 75 DA ரிப்பீட் மோடில் பார்த்துட்டே இருப்பேன். அதை பார்த்தாலுமே திரும்பி பார்த்துட்டே இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் நான் ஒரு டெஸ்ட் போடுறேன், ஒரு செக்ஷனல் டெஸ்ட்டாக இருந்தாலும் ஃபுல் டெஸ்ட்டாக இருந்தாலும் நான் சூஸ் பண்ணுறது DA தான் இருந்துச்சு. ஸோ எனக்கு அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு அதுதான் எனக்கு ரொம்ப பெரிய ரோல் ப்ளே பண்ணுச்சு. அப்புறம் மேமோட அந்த டிப்ஸு, சொல்லப்போனால் மேமோட இங்கிலீஷ் வீடியோவோட அவங்களோட டிப்ஸு, அப்புறம் எக்ஸாமுக்கு முன்னாடி வர மோட்டிவேஷனல் வீடியோலாம் தான் நான் நிறைய பார்த்துருக்கேன். மெயினாக அவங்க IBBSPO இன்டர்வியூக்கு முன்னாடி இந்த பேனல் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, இதை ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஸோ அது எல்லாமே எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் அடுத்து என்ன கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்னு. ஸோ ரொம்ப தேங்க்ஸ் மேம். தேங்க்ஸ்ண்ணே. தேங்க்யூ. சரி, ஹாய் தம்பி, எங்கேருந்து வரீங்க? என் பேர் ராமநாதன், நான் சிவகங்கையிலேருந்து வரேன். ஓகே. நான் ஒர்க் பண்ணிட்டு தான் கிளியர் பண்ணியிருந்தேன். சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு தான் IOB LBO கிளியர் பண்ணியிருக்கேன் சார். ஓகே. எனக்கு வந்து எப்படின்னா ஸ்கோர் பூஸ்டரோட அரித்மெட்டிக் அதுதான் ரொம்ப பண்ணுறதுக்கு பிடிக்கும். எல்லாம் உங்களால் பார்த்து கொண்டு தான். அது 22ல் வந்து SBPO ப்ரிலிம்ஸ் எழுதிட்டு வந்தேன். அப்போ சும்மா அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். எதுவும் பெருசாலாம் தெரியாது. இப்போ நோட் போட்டு நான் ஒர்க் பண்ணிட்டு தான் கிளியர் பண்ணிட்டு இருந்தேன். அதனால் ஒர்க் பண்ணி ப்ராப்பராக நோட் போட்டு எல்லாம் எழுதி வச்சுட்டு பண்ணேன். ஒர்க் பண்ணிட்டு தான் சென்னையில் தான் ஒர்க் பண்ணிட்டேன். ஸோ ஒர்க் பண்ணிட்டே உங்களுக்கு ஹேண்டில் பண்ண கரெக்டாக இருந்துச்சு அந்த எக்ஸாம்ஸ் எல்லாம்? நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோன்னா இப்போ அங்கங்கே மேக்ஸ்லாம் எடுத்துகிட்டு இருக்கோம், ஐயோ பிடிக்கலான்ட்டு இருந்தால் பண்ணுறது கஷ்டமாயிடும். ப்ராப்பராக எடுத்துட்டோன்னா அது நமக்கு நான் இப்போலாம் எனக்கு டிப்ரெஷன் இருந்ததுன்னா அப்போதைக்கு சம் போடணும்னு தோணும். எப்பயாச்சும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ஏதாச்சும் பண்ணலாம்னா அப்போதைக்கு எனக்கு சம் போடலாம், DE போடலாம் அப்படின்னு தோணும். அந்த அளவுக்கு நீங்கள் கொடுத்தது இதாகிடுச்சு. சூப்பர். ஸோ என் பேர் தினேஷ்குமார், நான் தேனி டிஸ்ட்ரிக்ட் கம்பம்ல இருந்து வரேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்ல கிடைச்சிருக்கு. இது 4th year நான் இந்த வட்டம் ட்ரை பண்ணுறது. லாஸ்ட் இயர் அது IBBSPயோட ஆப்டியில் ஹாஃப் மார்க் செக்ஷனல் கிளியர் ஆகலை. ஓகே. ஆனால் ஓவரால் கிளியர் ஆயிடுச்சு. ஸோ அதுக்காக இந்த வருஷம் ஃபுல்லாகவே சசின் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு பையன், அவன்கிட்ட தான் அவன் உங்களோட வாங்கி படிக்கிறான். அவன்கிட்ட வாங்கி தான் அவங்க 100 DA செட்டு ஃபுல்லாக பார்த்தேன். ஓகே. அந்த வருஷம் ஃபுல்லாகவே நான் ஆப்டி மட்டும் தான் ஃபுல்லாக ட்ரை பண்ணி இந்த வருஷம் எப்படியா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆப்டியாக ட்ரை பண்ணி தான் இந்த வருஷம் இது பண்ணேன். இப்போ நான் இங்கே கேரளாஜிக்ஸ் மார்க் இன்டர்வியூ வந்ததுக்கப்புறம் என் தங்கச்சி அவங்களோட இங்கிலீஷ் கோர்ஸ்லாம் வேணும்னு சொல்லி வீட்டில் இங்கே அடம்பிடிச்சு வாங்கிடுச்சு. ஓகே. அந்த அளவுக்கு நல்லாவும் இருக்கு வெளியே சொல்றது. ஓகே, சூப்பர் தம்பி, சூப்பர். 4th year இந்த வட்டம் 4th டைம். ஓகே. நடுவில் வந்து ஏதாச்சும் ஃபெயிலியர்லாம் ஃபேஸ் பண்ணுறப்ப எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஆனால் வீட்டில் சப்போர்ட் பண்ணாங்க. வீட்டில் அம்மா அப்பா நல்ல சப்போர்ட்டு, ஃப்ரெண்ட்ஸும் சப்போர்ட். ஆனால் இதுதான் நம்ம ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும் ஒவ்வொரு டைம்னு. கூட கிளியர் பண்ணுறப்ப சந்தோஷமாக இருந்தாலும் நம்மளுக்கு இன்னும் வரலையே அப்படிங்கிற மாதிரி ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நீங்கள் எப்படி மேம் இந்த ஃபெயிலியர்ஸ்லாம் பார்த்துருப்பீங்களே,
பார்த்துருக்கேன் சார். லாஸ்ட் டைம் மார்க் இன்டர்வியூ வந்தப்போ கூட மேம் கிட்ட சொல்லி அழுதேன். மார்க் இன்டர்வியூ வந்தது, இன்டர்வியூவில் வந்து கிடைக்கல சார். மேம் கிட்ட சொல்லி கூட அழுதேன், எனக்கு இன்னும் கிடைக்கல மேம்னு. அவங்க சொன்னாங்க இல்லை நீங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் மீட் வருவீங்க அப்படின்னு சொன்னாங்க சார். இந்த இயர் வந்துட்டேன் சார். இந்த இயர் இந்தியன் பேங்க்ல ஃபஸ்ட்டு வந்து நான் அக்ரி தான் மேம் படித்தேன். எனக்கு ஆப்டி பார்த்தாலே பயம் சார். ஆப்டி எனக்கு ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸ் கூட ஆப்டி போட்டேன்னா எனக்கு சிங்கிள் டிஜிட்டில் தான் மார்க் வரும். அப்புறம் தான் சாரோட வீடியோஸ் பார்த்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணேன். அதனால் ஃபஸ்ட் 3 இயர்ஸுமே நான் அக்ரி மட்டும்தான் சார் படித்தேன். எஸ்ஓ மட்டும் கிளியர் பண்ணுவேன், ஆனால் ஃபைனல் எனக்கு கிடைக்காது. அப்புறம் தான் சரி வீட்டில் சொன்னாங்க பிஓ இதெல்லாம் நீ ட்ரை பண்ணி பாருன்னு சொன்னாங்க. அப்புறம் ஒரு அக்கா வந்து சாரோட வீடியோஸ் ரெக்கமெண்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சாரோட வீடியோஸ் உங்களோட வீடியோஸ் எல்லாம் பார்க்க ஆரம்பித்தேன் மேம். ஸோ இந்த இயர் வந்து இந்தியன் பேங்க்கில் கிளியர் பண்ணியிருக்கேன். மீனலோஷினி சார். பிஓக்கு இப்போ லாஸ்ட்டு 3 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறேன் சார். அதுக்கு மொதல் ஏஎஃப்ஓ மட்டும் ப்ரிப்பேர் பண்ணேன் சார் ஒரு 3 இயர்ஸ். ஓகே. என் பேர் சுஜேஸ்வரியா, நான் திண்டுக்கல்லேருந்து வரேன். இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். சூப்பரா இருக்கு மேம், போல்டா. உங்களை பார்க்குறப்ப அமைதியா இருக்கீங்க, இதுக்காக தான் உங்களை செலக்ட் பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அப்படியா? இன்டர்வியூ இருக்காங்க பேசினா ஐயோ சார் சொன்னாங்க. ஐஓபியில் செலக்ட் ஆயிருக்கேன் இப்போ. சூப்பர்மா. எத்தனை வருஷமா ப்ரிப்பேர் பண்ணுறீங்க? இது என்னோட 3rd இயர் சார். நான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பரேஷன் பேங்கிங் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு பண்ணப்போ ரீனா மேமோட இங்கிலீஷ் வீடியோஸ் தான் பார்த்தேன். சரி எக்ஸாம் எழுதி பார்ப்போம் நம்மளுக்கு வந்து செட் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு ஐபிபிஎஸ் கிளர்க் எழுதினேன். அப்போ நான் 30க்கு 28 வாங்கியிருந்தேன் இங்கிலீஷில். எனக்கே ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துச்சு, சரி நம்மளால ப்ரிப்பேர் பண்ண முடியும் அப்படி சொல்லிட்டு. அப்புறமேலு கணேஷ் சாரோட பேசிக் வீடியோஸ் எல்லாமே பார்த்தேன். ஒரு ஸ்ட்ராங்கான பேஸ் கிரியேட் பண்ண எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. யூடியூப்ல வந்து நான் எல்லா வீடியோஸும் ஃபாலோ பண்ணுவேன். மேரத்தான் போட்டிங்கன்னா பார்ப்பேன். ஓகே, சூப்பர் சூப்பர். இப்போ இது எத்தனாவது வருஷம்? இது 3rd இயர். ஓகே. இந்த மேம் வந்து நான் இதில் பேசியிருந்தேன், ஜிமீட்டில் பேசியிருந்தோம். மேம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் பற்றி சொன்னப்போ எனக்கே ஒரு மாதிரி ரொம்ப இதாகிடுச்சு. நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு வந்திருக்காங்க. மேம் உங்கள் இன்ட்ரோ கொடுங்க ஜஸ்ட். ஹாய் சார், நான் மை நேம் இஸ் கங்காதேவி. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கில் பிஓ போஸ்டிங் கிடச்சிருக்கு. நான் வந்து 2018 ஸ்டார்ட் பண்ணேன். நடுவில் வந்து நிறைய கேரியர் கேப் இருந்துச்சு, பேபி அதெல்லாம் பார்த்துக்கிட்டு நெக்ஸ்ட் வந்து ஒரு 2 இயர்ஸாக திரும்ப மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணேன். அப்போ வந்து சாரோட ப்ராஜெக்ட் கே செஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். டிஐ அவங்க சொல்கிற மாதிரி தான். டிஐ வந்து ஆக்சுவலாக ஓரளவுக்கு நான் ரொம்ப பார்க்கலனாலும் ஒரு 50 டிஐயாவது பார்த்தா ஒரு கான்ஃபிடன்ஸ் வந்துடும் நமக்கு. ஓகே நம்ம குவான்ஸ் அட்டம் பண்ணிடலாம் அப்படின்ட்டு அந்த மாதிரி தான் எனக்கு கிடச்சிருச்சு சார். அதே மாதிரி மேம் சொல்கிற ஒரு சின்ன சின்ன விஷயம் யூடியூப்பில் பார்க்குறவங்களுக்கு வந்து அது ஒரு என்ன இதெல்லாம் சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் அதுக்கு வேல்யூ அதிகம். நான் வந்து ரியலாகவே அதை ஃபீல் பண்ணேன். ஸோ எனக்கு அது மார்க் இன்டர்வியூவில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ கிடச்சிருக்கு, ரொம்ப ஹாப்பி. ஸோ மேமோட மோட்டிவேஷன்ஸ் எஸ் சார். அவங்க சொல்கிற விஷயம்லாம் ரொம்ப சின்ன சின்னது விஷயமா தான் இருக்கும். வாங்கடா சக்ஸஸ் மீட்டில் மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்வீங்க. பட் அது ட்ரூவாக இருக்குது அப்படின்றது இங்கே ஃபீல் பண்ண முடியுது. கண்டிப்பாக கண்டிப்பாக. ஆமாம், அது நாங்கள் வந்து எல்லாருமே எடுத்துக்குவாங்க அப்படின்னு இல்லை. பட் ஒரு சில பேர் எடுத்து இவ்வளவு தூரம் வந்திருக்கீங்க, அது ஒரு நினைப்பு வச்சு பெரிய விஷயம். ஆமா சார். ஸோ சூப்பர் சூப்பர். கிஷோர் எப்படி இருக்கீங்க? ஆல் டைம் எஸ்எஸ்சிஜிஎல் கிளியர் பண்ணியிருந்தாரு. இப்போ எஸ்பிஐ ஒர்க் நல்லா இருக்கா? நல்லா பண்ணிட்டீங்களா? ஜாயின் பண்ணிட்டேன். 6 மந்த் ப்ரொபேஷன் முடிஞ்சிருச்சு. ஓகே, நல்லா போயிட்டு இருக்கா? நல்லா போயிட்டு இருக்கு. ஜாலியா இருக்கா? ஹாப்பியா இருக்கா? எந்த பிளேஸ்ல ஒர்க் பண்றீங்க? வாலாச்சாப்பேட் நியர்பை ஹோம். கஸ்டமர்ஸ்லாம் ரொம்ப டிஸ்டர்ப் பண்றாங்களா? இல்ல, நான் இருக்கிறது ஃபாரெக்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன். அந்த அளவுக்கு கஸ்டமர்ஸ் ஹை லெவல் நெட்வொர்க் கஸ்டமர்ஸ் தான் வருவாங்க. அந்த அளவுக்கு சமாளிச்சு. சரி, பிரமோத் உங்க பேர் நல்லா ஞாபகம் இருக்கு. பிரமோத் சென்னையில் பார்த்தேன். ஃபர்ஸ்ட் வந்தோடனே பிரமோத்தை தான் எழுப்பி விட்டு 2 வார்த்தை பேசுங்க அப்படின்னு. அதான் சார், அதான் சார் ஹாப்பனிங்கான மூமெண்ட் எனக்கு. நான் பதட்டப்படும் போது நீங்கள் தோல்ல கை போட்டு ஆமா கூப்பிட்டோன்னே வந்தீங்க அப்படின்னு சொல்லி இன்ட்ரோ மட்டும் நல்லா பண்ணுங்க, அப்ரிசியேஷனும் கொடுத்தீங்க, சஜஷனும் கொடுத்தீங்க. அந்த மூமெண்ட் இப்போவும் ஞாபகம் இருக்கு சார். கரெக்டாக நீங்கள் 40 டே ஆகுது. 40 டே இப்போ உங்கள் சக்ஸஸ் மீட்டில் உங்களை மீட் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர். அதே மாதிரி சார் உங்களோட என்ன பேங்க் கிடைச்சிருக்கு? இந்தியன் பேங்க் சார். இந்தியன் பேங்க் மெயினாக சார் உங்களது பெஸ்ட்டு. உங்கள் வீடியோலேயும் அந்த 12 மணி நேரம் வீடியோ 2 டைம் போட்டிருக்கீங்க. அது 2மே பெஸ்ட்டான வீடியோ சார். எல்லா அப்ரோச்சும் இருக்கும். எதுக்கு எத்தனை டைம் நம்ம ரிப்பீட்டடாக உங்கள்கிட்ட கேட்டாலும் திரும்ப ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி திரும்ப சால்வ் பண்ணி சொல்லி தருவீங்க. மேமோடது எரர் முக்கியமாக. மேம் தான் எரர் டாப். அதே மாதிரி டிப்ஸ் அதிகமாக கொடுப்பாங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி மேம்ஸ் டிப்ஸ் மோட்டிவேஷன் வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே, சூப்பர் சூப்பர். ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்க? 3 hours. அவ்வளோ அதிகம் தான். 3 hours அதிகம் தான். கம்மியாக தான். ஒர்க் போயிட்டே படிக்கிறப்ப கடுப்பாகாதா? இல்லை சார், எனக்கு இதுதான் இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு.
அதை விட இதுக்கு ரொம்ப ப்ரியாரிட்டி கொடுத்தேன். இது ஒரு விஷயம் கேட்கணும் ப்ரோ. என்னன்னா இப்போ ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, வீட்டில் உட்காந்து படிக்கிறவங்க 7 மணி நேரம் படிப்பாங்க, நம்ம 2 மணி நேரம் 3 மணி நேரத்தில் எப்படி படிச்சு கிளியர் பண்ண முடியுன்ற இது வந்து நம்ம தியரியா எதுவும் அதிகமாக படிக்க வேண்டியதில்லை, எல்லாம் நம்ம மைண்டுக்கு தான் கொண்டு வர்றோம். அதுன்றப்ப பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா 1 ஹவரே போதும் எனக்கு தெரிஞ்சுட்டு. ஒரு எல்லாரும் சொல்கிறாங்க 6 மந்த்தில் 1 ஹவர் எடுத்தாவே போதும். 6 மந்த் ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா டெய்லி 1 ஹவர் எடுத்தால் கூட போதும். ப்ராப்பராக எடுத்துக்கணும் நம்ம. டக்குனு சொல்லுங்க, ஒரு நாளைக்கு எவ்வளோ நேரம் படிப்பீங்க? மார்க் அப்போ நான் வந்து 6 ஹவர்ஸ் படிப்பேன் சார். ஓகே. மார்க் அப்போ ஒரு 8-9 ஹவர்ஸ் போகும் சார். நான் 6 to 7 hours சார். ஓகே. மார்னிங் படிப்பீங்களா நைட் படிப்பீங்க? நைட்டு தான் சார் படிப்பேன். எக்ஸாமுக்கு முன்னாடி மட்டும் மார்னிங் எந்திரிச்சு படிப்பேன் சார். ஓகே. கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் படிப்பேன் சார். ரியல் எக்ஸாம் தான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ரியல் எக்ஸாம் தான் எனக்கு மார்க் டெஸ்ட் மாதிரி இருக்கும். எல்லா எக்ஸாமும் ரியலாகவே போய் அட்டன் பண்ணி அப்படியே கிளியர் பண்ணுறது தான். கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் தான் படிப்பேன் மெயின்ஸுக்கு, மற்றபடி எல்லாமே ரியல் தான். ஸோ மேம் வந்து எனக்கு ஞாபகம் இருக்குது, காலைல 3 மணிக்கு எந்திரிச்சு படிப்பேன்னு சொன்னாங்க. 4 to 5 ஹவர்ஸ் படிப்பேன் சார். காலையில் எத்தனை மணிக்கு எந்திரிப்பீங்க? மார்னிங் வந்து எக்ஸாம் டைம் ஒரு நியர்பை மெயின்ஸ் கிளியர் ஆயிடுச்சு, மெயின்ஸ்க்கு அப்படி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஒரு 3 o'clock எழுந்து 5 o'clock வரைக்கும் கண்டிப்பாக படிப்பேன். அதுக்கப்புறம் எக்ஸாம் போயிடுவீங்களா? எக்ஸாமில் அதுக்கப்புறம் வீட்டு வேலை கொஞ்சம் பாப்பாக்கு குக்கிங் அந்த மாதிரி முடிச்சுட்டு 7 o'clock 7 அவன் 9க்கு ஸ்கூலுக்கு போயிடுவா. அதுக்கப்புறம் ஒரு 10லேருந்து மறுபடியும் ஒரு 4 o'clock டைம் கிடைக்கும் போது படிச்சுட்டு. அப்போ எப்போ நைட் தூங்குவீங்க? அது நைட் தூங்குறது சீக்கிரம் தூங்கிடும் சார். ஒரு 10 o'clock அந்த மாதிரி. 10க்கு தூங்கி 3 மணிக்கு எழுந்துருவீங்க. அந்த எக்ஸாம் ஓட்டி ஒரு வாரம் எக்ஸாம் அப்போ யூஸ்வலாக அந்த 9 to 4 டைம் கிடைக்கும். ஸோ அப்போ படிச்சிட்டேன் சார். மேம் இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட கொடுங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு தான் படிக்க முடியும். காலைல நான் அவங்க மேம் மாதிரிலாம் இல்லை, நான் 3 மணிக்கு தான் தூங்குவேன், 10 மணிக்கு தான். அப்படியே அமெரிக்காவில் இருக்க மாதிரி எனக்கு மாறுற மாதிரி இருக்குது. இப்போ நீங்களாம் எப்படி படிப்பீங்க? காலைல எழுந்து படித்தாதான் படிக்க முடியும், இல்லை நைட்டு படித்தாலும் ஓகே? ஏர்லி மார்னிங் ஏர்லி நைட் லேட் நைட் ரெண்டுமே செட் ஆகாது. நடுவில் வந்து நீ விசித்திரமா ஆமாம் சீக்கிரமாக தூங்கிடுவேன். ஒரு 6-7 அப்படி தான் காலையில் எந்திரிப்பேன். அதுக்கப்புறம் ஒரு 5 to 6 டெடிக்கேட்டட் ஹவர்ஸ் அதை மட்டும் பார்த்துப்பேன். ஓகே, சூப்பர். நீங்கம்மா? நானும் அவங்கள மாதிரி தான் சார். ஏர்லி மார்னிங் அதெல்லாம் இல்லை சார். மார்னிங் 6க்கு தான் எந்திரிப்பேன். நைட் வந்து 11க்குள்ளே தூங்கிடுவேன் சார். ஒரு 7 to 8 hours படிப்பேன். ஓகே. நான் ஒரு 10 hours கிட்ட படிப்பேன். நான் சாப்பிட்றது தூங்குறது போக நான் ஃபுல்லாகவே 2 வருஷம் ஃபுல்லாகவே படிப்பில் தான் போச்சு. சில டைம் சமைச்சிட்டு போகணும் அப்படிங்கிறதுனால மார்னிங் 5 o'clock எழுந்து சமைச்சிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு ஃபுல்லாக உட்காந்து படிச்சிடுவேன். சாப்பிட்றது மட்டும்தான். கேட்டுக்கோங்க. கிளியர் பண்ணவங்களோட அந்த ப்ரிப்பரேஷன் டைமிங் பாருங்கள். இதுதான் வந்து உங்கள் மண்டேல ஏறணும். ஒரு சில பேர் கேட்குறாங்க, சார் 2 மணி நேரம் படித்தா போதுமா? 1 மணி நேரம் மார்க் டெஸ்ட் போட்டு 1 மணி நேரம் படித்தா அப்போனா கிளியர் பண்ண முடியாது. டெடிகேஷன் பண்ணுங்க. பாருங்க, ஒர்க் போயிட்டு எவ்வளோ நேரம் 4 மணி நேரம் படிக்கிறீங்களா? படிப்பு கிளியர் பண்ண முடியுது 3 மணி நேரம். ஸோ 1 மணி நேரம் படுத்தாதுங்க. சில பேர் வந்து படிக்கவே மாட்டாங்க, வீடியோ மட்டும் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சரி, மார்க் டெஸ்ட் முக்கியமா எத்தனை மார்க் டெஸ்ட் இது வரைக்கும் எடுத்திருப்பீங்க? மெயின்ஸ்க்கு நான் ஒரு ஃபுல் மார்க் டெஸ்ட் கூட எடுத்ததில்லை மேம். எடுத்ததில்லை. செக்ஷனல் மட்டும் தான் எடுப்பேன். ஓகே, செக்ஷனல் எத்தனை டெஸ்ட் எடுத்திருப்பீங்க? 10 எடுத்திருப்பேன். ஓகே, ஒரு எக்ஸாம். ஓகே, ஒரு எக்ஸாம்க்குலாம் இல்லை மேடம், அவ்வளோ உங்களுக்கு அவ்வளோதான் டைமே எடுத்துருக்கு. ஏன்னா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த பொண்ணு ஷாக் ஆனாங்க. தெரியல, நான் நிறைய போட்டிருக்கேன். ஆனால் நான் ஃபாலோ பண்ணது ஒன்று என்னன்னா, சில டைம் ரொம்ப டவுன் ஆகிடுவேன். ஸோ அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு பர்சன் என்ன சொன்னாங்கன்னா, நான் மார்க் கம்மியாக வந்துட்டே இருக்கும். இடையில RRBக்கெலாம் வந்துட்டு அந்த காம்போசிட் டைம் எடுத்துகிட்டு செக்ஷனல் டைம்லாம் போட்டாங்கல்ல. ஸோ அப்போ என்ன பண்ணேன்னா, ஒரு சின்ன ஒரு நோட் போட்டுப்பேன். நோட் போட்டுட்டு டெய்லி என்னென்ன டெஸ்ட் எழுதுறனோ அந்த டெஸ்ட்டோட ரீசனிங், ஆப்டி, டோட்டல் மார்க் போடுவேன். ஸோ அப்போ நம்ம நெக்ஸ்ட் டைம் நம்ம டவுன் ஆகுனா கூட டெஸ்ட் போடுறப்ப அந்த மார்க்கு இது வந்துட்டு சக்சீட் பண்ணணும். ஸோ அப்படிங்கிற ஒரு தாட் ப்ராசஸ்லேயே டெஸ்ட் போட்டப்போ எனக்கு நல்ல இன்க்ரீஸ் தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த நோட்டு போடுறதுக்கு முன்னாடியும் அது போட்டதுக்கு அப்புறமே எனக்கு நல்லாவே கிராஜுவலாக இன்க்ரீஸ் தெரிஞ்சு எனக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. நீங்கள் எத்தனை போட்டிருக்கீங்க இது வரைக்கும் மார்க்கு? கவுண்ட்லாம் தெரியல. சரி, வாரத்துக்கு எவ்வளோ மார்க் போடுவீங்க? மெயின்ஸ் வந்ததுன்னா 3 days ஒன்ஸ் ஒரு ஃபுல் மார்க் போடுவேன் மேம். பட் ரெகுலராக வந்து செக்ஷனல் போட்டுருவேன். ஓகே, சூப்பர் சூப்பர். நீங்கம்மா? மேம் இப்போ மெயின்ஸ் எக்ஸாம் போகிறேன்னா ஒரு ஃபுல் மார்க் வந்து போடுவேன். மற்றபடி செக்ஷனல் டைம் கிடச்சா போடுவேன். டைம் கிடைக்கிறப்பெல்லாம் போடுவேன். எனக்கு தெரிஞ்சு இங்கிலீஷ் வச்சே கிளியராக இருக்கீங்க. அது கொஞ்சம் உண்மை. படிக்கிறேங்கிறீங்க. மெயின்ஸ் கிட்டக இருக்கும்போது கொஞ்சம் டெய்லி மார்க் எடுப்பேன் மேம். ஓகே ஓகே. நீங்க கிஷோர்? நான் அப்படின்னா ப்ரிலிம்ஸ் இருக்குன்னா ஒரு 2 days முன்னாடி தான் நான் ப்ரிலிம்ஸ் மார்க்கே எடுப்பேன். மெயின்ஸுக்கு வந்து ஒரு 1 week முன்னாடி செக்ஷனில் தான் மேம் எடுப்பேன். மற்றபடி அந்த அளவுக்குலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ் பண்ணிக்கணும். ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படித்தா ஈஸியாக கிளியர் பண்ணலாம். படிக்கிறதே ஸ்ட்ரெஸ் இல்லாமல் படிக்கணும், அதுதான் மெயின்.
பிரமோத் நீங்க ப்ரோமோட் சார் 1 வீக் முன்னாடி மார்க் நிறுத்திடுவேன் சார். பர் டேக்கு 2 மெயின்ஸ் போடுவேன். அதுக்கு முன்னாடி 1 வீக் முன்னாடி நிறுத்திடுவீங்களா? சார் மெயின்ஸ் டெஸ்ட் போட மாட்டேன். போட்டால் ஃபுல் டெஸ்ட் மட்டும் தான் போடுவேன். ஓகே பர் டேக்கு 2 போடுவேன். அடுத்த நாள் கேப் போடுவேன். இல்லைனாலும் டேக்கு 1 கண்டிப்பாக ஒரு மெயின்ஸ் போட்டுருவேன் சார். ஓகே. டெஸ்ட் மட்டும் தாங்க சார் மோஸ்ட்லி. தினேஷ் வீக்லி 1 or 2 மெயின்ஸ் மார்க் போடுவேன். மிச்சபடி ஃபுல்லாக செக்ஷனல் டெஸ்ட் மட்டும் தான் டெய்லியும் போட்டுருவேன். ஓகே ஃபைன். ஓகே சொல்லுங்க. நான் ஸ்டார்டிங்கில் 6 months தான் இருந்தேன் சார். அப்போ கிளாஸ் பண்ணேன். மிச்சபடி ஃபுல்லாகவே யூடியூப்ல தான் உட்காந்து படிக்கிறது. ஓகே. யூடியூப்ல ஏற்றினா டக்குன்னு கிடச்சிரும். பெய்ட் கண்டென்ட்டும் இல்லைங்கிறனால கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் டக்குன்னு எடுத்து. நல்லா யூஸ் ஆகும். ஓகே. யூடியூப்ல இருக்கு எல்லாமே. அதுவும் உங்களோட 2 பேரோடதுமே நிறையா இருக்குது. அதில் நம்ம வெளியே எங்கேயும் படிக்கத்தான் தேவை. அந்த மாரத்தான்லாம் போட்டிருப்பீங்க. நம்ம அதிகமாக இன்றைக்கி எல்லாத்தையும் முடிக்கணும் அப்படிலாம் நினைக்கிறேன். இப்போ 1 hour உள்ளதை நீங்கள் பார்க்குறோமா, அதை ப்ராப்பராக நோட் பண்ணி வச்சுக்கிறோம். அது அந்த டாபிக் கிளியர் பண்ணிக்கணும் ஃபஸ்ட். நம்ம அது இல்லைனா கிளியர் பண்ணாமல் அடுத்தது மூவ் பண்ணக்கூடாது. அனலைஸ் கரெக்டாக பண்ணணும் கண்டிப்பாக. ஓகே. யூடியூப்ல என்ன அட்வான்டேஜ்னா, இப்போ நம்ம அகாடமியில் போயிட்டு ஒரு ரிப்பீட்டடாக டவுட் கேட்டுருந்தா யாரும் சொல்லுவாங்க. பட் யூடியூப்ல வந்து நம்ம ரிவைன் பண்ணி ஒரே வீடியோ நம்ம புரியுற வரைக்கும் பார்த்துக்கலாம். அதுதான் மெயின் அட்வான்டேஜ். எவ்வளோ வீடியோஸ் இருந்தாலும் நம்மளுக்கு புரியுற வரைக்கும் அந்த வீடியோஸ் ஒரு நாள் ஃபுல்லாக கூட பார்க்கலாம். அதுதான் மெயின் அட்வான்டேஜ். நேம் போட்டு அந்த டாபிக் போட்டோம்னா அந்த கண்டென்ட் வந்துடும். ஸோ ஈஸியாக அக்சஸ் பண்ணிக்கலாம். அதேமாதிரி மேம்க்கு அது நமக்கு என்ன கண்டென்ட் வேணுமோ அதை கீவேர்டை டைப் பண்ணி போட்டோம்னா அது வந்துடும். ஈஸியாக அக்சசபிளாக இருக்குது. ஸோ யூடியூப் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எலைட் பாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எல்லா கண்டென்ட்டுமே இப்போ லாஸ்ட் டைம் ரீனா மேம் சொன்னாங்க எலைட் பாஸ் வந்து பை பண்ணியிருந்தேன். அது எல்லாமே யூஸ்ஃபுல்லாக இருந்தது. எல்லா கண்டென்ட்டுமே இருக்குது. எலைட் பாஸில் எல்லாமே இருக்குது சார். பேங்கிங் நாலேஜ், பேங்கிங் அவேர்னஸ்லேருந்து மொத்தமே கொடுத்துருக்கீங்க. எல்லாமே ஆர்பிஐலேருந்து எல்லாம் அப்பப்போ பேங்கிங் எல்லாம் அப்டேட் பண்ணாங்க. நீங்களும் அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கீங்க எலைட் பாஸ்லேயுமே. அது யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. சரி, தேங்க்ஸ். ஸோ அப்புறம் அந்த நீங்கள் வந்துட்டு அந்த வீடியோ கோர்ஸில் போடுறது எல்லாமே கொஞ்சம் அப்கிரேடட் வெர்ஷனாக இருக்கா? ஸோ அதை எல்லாத்தையும் அந்த அரித்மெட்டிக் எல்லாமே கொஞ்சம் ஹை லெவலில் இருக்கப்போ அதை பார்த்துட்டு டெஸ்ட்டு போடுறப்போ நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ யூடியூப் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட பெர்ஸ்பெக்டிவில் யூடியூப்பை விட அந்த பாஸ் கண்டென்ட் வீடியோ கோர்ஸில் இருக்கப்போ அந்த அரித்மெட்டிக் எல்லாமே வேறு மாதிரி சால்வ் பண்ணி காட்டுவாங்களா? ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு டெஸ்ட்டு போடுறப்ப அதை விட இது கொஞ்சம் கம்மி லெவலாக இருக்கிறதுனால எனக்கு மார்க் நல்லா ஸ்கோர் பண்ண முடிஞ்சிச்சு. ஹை லெவல் கண்டென்ட் இருக்கிறதுனால எனக்கு அது ஆனால் கம்ப்ளீட் A to Z பாயிண்ட்ஸ் பார்த்துருக்கேன். அதனால எனக்கு அது ஓகே, தேங்க்ஸ். சாரோட டிஐ கோர்ஸ் இருந்தது மேம், அதுதான் நான் நிறைய பார்த்தேன். அது மூலமாக எனக்கு நல்ல மெயின்ஸில் இப்போ வந்து ஓரளவு நல்ல மார்க் ஸ்கோர் பண்ண முடியும். கண்டென்ட்ஸ் டெய்லர் டு பர்டிகுலர் நீட்ஸ், நம்ம கன்வீனியன்ஸ் தகுந்த மாதிரி நமக்கு என்ன லேர்ன் பண்ணணும் தோணுதோ அது வந்து பார்க்குற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்போ எக்ஸாமுக்கு பிஃபோர் டே வந்து நம்ம குவான்ஸில் வந்து ஸ்ட்ராங்காக இல்லை அப்படின்னா உங்கள் மேரத்தான் பார்த்தாலே போதும் சார். ஓகே, நல்ல கான்ஃபிடன்ஸ் வந்துடும், நம்மளால மார்க் ஸ்கோர் அவுட் பண்ண முடியும் சார். மாரத்தானுக்கு நான் ரொம்ப எடுக்கிறதுக்குள்ள எனக்கு உயிரே போய் உயிர் வந்துருச்சு அந்த வேற. ஆனால் ஒரு வழியாக நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டா எடுத்துருவேன். அந்த மைண்ட் செட்டு தான் மேட்ரு. இப்போ ஒரு 2 மணி நேரம் நான் கிளாஸ் எடுக்கிறேன்னு நினைக்கிறேன்னா அந்த 2 மணி நேரம் கிளாஸ் எடுக்கிறப்ப ஐயோ எனக்கு 2 மணி நேரம் ஆயிடுச்சு முதுகு வலிக்கும். ஆனால் 12 மணி நேரம் எடுக்கிறப்ப 6 hours இருந்தால் கூட சரி 6 hours இருக்குது, 6 hours தானே ஆயிருக்கு, இன்னும் 6 hours எடுக்கிறப்ப அந்த மைண்ட் செட்டு தான் மேட்டர்னு நினைக்கிறேன். ஸோ கிளியர் பண்ணுற ஆஸ்பிரன்ஸ்க்கும் அந்த மைண்ட் செட்டு தான். நம்ம எடுத்தோடனே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணால் போதுன்னா அந்த ப்ரிலிம்ஸ் மட்டும் தான் கிளியர் பண்ண முடியும். பட் எடுத்தோடனே நம்ம வந்து இன்டர்வியூ கிளியர் பண்ணணுங்கிற யோசிச்சோம்னா மெயின்ஸ் பெருசாக தெரியாது. மேரத்தானுக்கு உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப்னா. ஏன்னா நாங்களே வந்து ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப லோவாகிடுவோம். கண்டினியூஸாக எப்படி இவர் எடுக்கிறாரு எனக்கே நிறைய ஆச்சரியமாக இருக்கும். இவர் ஒரு டைம் வந்து பார்த்தேன், எனக்கு உடம்பு முடியல, அப்பயும் நான் உங்களுக்காக தான் நான் வந்து மேரத்தான் இருக்குன்னு சொல்லும் போது பேக் பெயின் வரும். அவ்வளோ சர்ஜரி வேற பண்ணியிருக்காங்கன்னு சொன்னாங்க. அண்ணா இந்த இதுலேயும் அவர் இவ்வளோ எடுக்கிறாருன்னா உண்மையிலேயே கிரேட்ண்ணா. உங்கள் அளவுக்கு யாருமே. சார் அந்த வீடியோக்கு தேங்க்யூ. அடுத்த வீடியோ எப்போ வரும்னு சொன்னீங்கன்னா அடுத்த 12 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகிட்டீங்களா? அப்புறம் என்ன சார் அடுத்தது இங்கே இன்னும் கிளியர் பண்ணாதவங்க இருக்காங்களா சார்? அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக. சரி, நான் கண்டிப்பாக இந்த ஸ்டார்ட் பண்ணிடுறேன் சார். கிளியர் பண்ணி போனாலும் அதை நாங்கள் பார்ப்போம் சார். சரி, கண்டிப்பாக மெமரிஸா அதான் சார். அடுத்தது RBI இதெல்லாம் போகணும் இல்லைங்க சார், அதனால் பார்ப்போம். அதனால் கண்டிப்பாக உண்மையாக தான் சார். இப்போ இதுலேருந்து ஃபீல்ட்லேருந்து வந்தாச்சு, இப்போ கிளியர் பண்ணிட்டோன்னா அடுத்து என்ன? ஏன்னா 1 year நான் வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம் எதுவுமே யூஸ் பண்ணல. டெலிகிராம் இருக்கும், யூடியூப் இருக்கும், அதை மட்டும் தான் பார்ப்பேன். இப்போ நான் டெய்லி படிச்சுட்டு இந்த மாதிரி இந்த ஃபீல்டு இதிலே இருந்துட்டோம். இப்போ இதை விட்டு இங்கே வர்றது என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சும்மா போய் இதை பார்த்துட்டு